ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நள்ளிரவில் வேலை முடித்து வீடு திரும்பிய போது தாமதமாக கதவை திறந்ததால் ஆத்திரத்தில் மனைவியை கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். விஜயமங்கலம் அம்மன் கோயில் அருகில் கணேஷ் ராஜ் ஜானகி தம்பதியினர் தங்கள் 5 வயது மகனுடன் வசித்து வந்தனர். ஸ்பின்னிங் மில்லில் ஃபிட்டராக பணிபுரிந்து வரும் கணேஷ் ராஜ் இரவில் பணி முடிந்து வீடு திரும்பிய போது தனது மனைவி இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கணேஷ் ராஜ் இரவில் வீடு திரும்பிய போது பல முறை கதவை தட்டியும் திறக்காத ஆத்திரத்தில் மனைவியை குழந்தை விளையாடும் 3 சக்கர சைக்கிளால் தலையில் தாக்கியதில் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கணேஷ் ராஜை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதைக்கு அடிமையான தம்பியை உடன் பிறந்த அண்ணனே கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வெண்ணந்தூர் வடும்பாளையத்தைச் சேர்ந்த சகோதரர்களான ஜெகநாதன் மற்றும் ஜெகநாதன் தினமும் மது அருந்திவிட்டு தந்தையிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மது போதையில் இருந்த ஜெகநாதன் அவரது தந்தையை பலமாக தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரங்கநாதன் கேபிள் வயர் கொண்டு ஜெகநாதனை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜெகநாதன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிந்த போலீசார் ரங்கநாதனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் நகைக்காக இளம்பெண்ணை கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சுரேஷ் என்பவர் நகைக்காக தனது சொந்த சித்தி மகளான லோகப்பிரியாவை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் சுரேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இதனிடையே குற்றவாளி சுரேஷின் தாய் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடும்ப தகராறில் மனைவியை எரித்து கொன்ற கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக தம்மை பிரிந்து சென்ற மனைவி ஜெயலட்சுமி சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக தட்டச்சு பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் அலுவலகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்ற போது அவரை பின்தொடர்ந்து சென்ற கணவர் பூரசாமி ஜெயலட்சுமி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்தார். இதில் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலட்சுமி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் பூரசாமிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.